Daily. Taste the Daily. மதுரை மட்டுமின்றி தென் மாவட்டத்திலேயே முக்கிய திருவிழாவாக கருதப்படும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகத்தின் கொண்டாட்டம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் மதுரை மாவட்டத்தையே கொண்டாட்டத்தில் ஆழ்த்தும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகம் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சில வரலாற்றாளர்கள் அதனை 600 ஆண்டுகளுக்கு முந்தையதாகவும் கூறுகின்றனர். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகம் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, பக்தர்களின் ஆன்மீக பயணமாகவும் பக்தர்களின் கவனத்தை அதிகரிக்கும் ஒரு தெய்வீக காட்சியாகவும் அமைகின்றது. பக்தர்கள் உத்தியோகபூர்வமாக குளிக்க வருகிறார்கள். அப்போது அவர்கள் புனித நீரை சுத்தமாக எடுத்துக்கொள்வதாக நம்பிக்கையுடன் கருதுகிறார்கள். இந்த நீர் மனதின் துவக்கம் மற்றும் புத்தி அடைவதற்கான சுத்திகரிப்பாக இருக்கின்றது. கள்ளழகர் வைபோகத்தில் பக்தர்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கும் போது அவர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து பிரார்த்தனைகளையும் செய்து கொள்வதுடன் ஏராளமான தெய்வீக வார்த்தைகளை முன்வைக்கின்றனர். கள்ளழகர் வைபோகத்தின் மூலம் பக்தர்கள் கள்ளழகரின் அருளை பெறுகின்றனர். இது கடவுளின் மீது பூரணமான நம்பிக்கை, பக்தி மற்றும் உள்ளடக்கிய உள்ளார்ந்த உணர்வுகளின் வெளிப்பாடாகும். அந்த நாள் ஆன்மீக பரிசுத்தம், பண்பாட்டு அடையாளம் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பின் முக்கிய அம்சமாக இருக்கின்றது. இவ்வாறு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகம் என்பது தமிழர்களின் பண்பாட்டின் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்வில் பக்தர்களின் முழு இரக்கத்தையும் வணக்கத்தையும் ஒருங்கிணைக்கிறது. இந்த வைபோகத்தின் கடைசி கட்டமாக கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது என்பது கடவுளது அருளின் ஒரு முக்கிய அமைப்பாகும். பக்தர்களின் ஆன்மீக வாழ்க்கையை முன்னேற்றும் ஒரு வழியிலான அதீத அனுபவமாகவும் இருக்கின்றது. ஏற்கனவே அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்கள் தெய்வீக காட்சியுடன் ஆற்று நீரில் இறங்கி தங்கள் வழிபாட்டை நிறைவேற்றுகின்றனர்.